ക്ഷാമവും ഭൂകമ്പവും അടിക്കടി ഉയർന്നിടുമ്പോൾ കാന്തൻ യേശു വരാൻ കാലമായി രൂപാന്തരം പ്രാപിക്കും. യുദ്ധങ്ങളും ക്ഷാമവും ഭൂകമ്പവും അടിക്കടി ഉയർന്നിടുമ്പോൾ കാന്തൻ യേശു വരാൻ കാലമായി രൂപാന്തരം പ്രാപിക്കും. ചേരും നാം വേഗത്തിൽ ഇമ്പവിടതിൽ, കാണും നാം അന്നാളിൽ പ്രിയൻ പൊന്മുഖം. ചേരും നാം വേഗത്തിൽ ഇമ്പവിടതിൽ, കാണും നാം അന്നാളിൽ പ്രിയൻ പൊന്മുഖം. യേശു മണവാളൻ നമ്മെ ചേർക്കുവാൻ മധ്യവാനിൽ വെളിപ്പെടുവാൻ കാലം ആസന്നമായി പ്രിയരെ, ഒരുങ്ങാം വിശുദ്ധിയോടെ. രോഗദുഃഖങ്ങളും മരണമതും തെല്ലും നീ ഭയപ്പെടാതെ, ദേഹം മണ്ണോടു ചേർന്നെന്നാലും രൂപാന്തരം പ്രാപിക്കും. രോഗദുഃഖങ്ങളും മരണമതും തെല്ലും നീ ഭയപ്പെടാതെ, ദേഹം മണ്ണോടു ചേർന്നെന്നാലും രൂപാന്തരം പ്രാപിക്കും. ചേരും നാം വേഗത്തിൽ ഇമ്പവിടതിൽ, കാണും നാം അന്നാളിൽ പ്രിയൻ പൊന്മുഖം. ചേരും നാം വേഗത്തിൽ ഇമ്പവിടതിൽ, കാണും നാം അന്നാളിൽ പ്രിയൻ പൊന്മുഖം. യേശു മണവാളൻ നമ്മെ ചേർക്കുവാൻ മധ്യവാനിൽ വെളിപ്പെടുവാൻ കാലം ആസന്നമായി പ്രിയരെ, ഒരുങ്ങാം വിശുദ്ധിയോടെ. ഝടുഝടെ ഉയിർക്കും വിശുദ്ധരെല്ലാം കാഹളനാദം കേൾക്കുമ്പോൾ പാരിൽ പാർത്തിടും നാം അന്നാളിൽ രൂപാന്തരം പ്രാപിക്കും. ഝടുഝടെ ഉയിർക്കും വിശുദ്ധരെല്ലാം കാഹളനാദം കേൾക്കുമ്പോൾ പാരിൽ പാർത്തിടും നാം അന്നാളിൽ രൂപാന്തരം പ്രാപിക്കും. ചേരും നാം വേഗത്തിൽ ഇമ്പവിടതിൽ, കാണും നാം അന്നാളിൽ പ്രിയൻ പൊന്മുഖം. ചേരും നാം വേഗത്തിൽ ഇമ്പവിടതിൽ, കാണും നാം അന്നാളിൽ പ്രിയൻ പൊന്മുഖം. ചേരും നാം വേഗത്തിൽ ഇമ്പവിടതിൽ, കാണും നാം അന്നാളിൽ പ്രിയൻ പൊന്മുഖം. ചേരും നാം വേഗത്തിൽ ഇമ്പവിടതിൽ, കാണും നാം അന്നാളിൽ പ്രിയൻ പൊന്മുഖം. ஆண்டவரும் உலக இரட்சகருமான இயேசு கிறிஸ்துவின் நல்ல நாமத்தினாலே உன்னத பாட்டின் புஸ்தகம் 5ஆம் அதிகாரம் இந்த வேத தியானத்துக்கு உங்களை வரவேற்கிறேன். இந்த 2 நாட்கள்ல தொடர்ந்து நாம உன்னத பாட்டை தியானிச்சுட்டு வர ஆண்டவர் உதவி செய்து வருகிறார். நான்கு அதிகாரங்கள் வரைக்கும் நாம பார்த்தோம். மணவாட்டி பூரண மகிமை உள்ளவளாய், பூரண ரூபவதியாய் ஆத்ம மணவாளனுக்கு எப்படி இருக்க வேண்டும். 4ஆம் அதிகாரத்துல மணவாட்டியின் அழகை குறித்து நாம தியானித்தோம். அவளுடைய கூந்தல், அவளுடைய பற்கள், அவள் கண்கள்,
அவளுடைய ஸ்தனங்கள், இதெல்லாம் நம்ம பார்த்தோம். அவளுடைய நேசத்தை குறித்து பார்த்தோம். அவளை எப்படி ஒரு தோட்டத்தை போல வைத்திருக்கிறார் அப்படின்லாம் பார்த்தோம். 5ஆம் அதிகாரத்தை இன்னைக்கு நம்ம ஆண்டவருடைய பெரிய கிருபையினாலே இன்னைக்கு எவ்வளவு முடியுமோ அவ்வளவு தியானிப்போம். மொத்தம் 5ஆம் அதிகாரத்துல பாத்தீங்கன்னு சொன்னா 16 வசனங்கள் இருக்கு. ஆண்டவருக்கு சித்தம் உண்டானால் முழு அதிகாரத்தையும் இன்னைக்கு வாசிக்கலாம், தியானிக்கலாம். இல்லை அப்படின்னு சொன்னா இனி வருகிற நாட்கள்ல அதை செய்யலாம். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். தலைகளை தாழ்த்தி, நல்ல ஆண்டவரே, உடைய சமூகத்திலே நாங்கள் மீண்டும் ஒரு விசை இந்த அருமையான உன்னத பாட்டை தியானிக்க நீங்க அழைச்சிட்டு வந்திருக்கீங்கப்பா. நன்றியோடு உம்மை துதிக்கிறோம். ஆண்டவரே, எனக்கு பேச தெரியாதுப்பா. ஒரு சமூகத்தில் என்னை தாழ்த்துகிறேன். மறைபொருள்களை வெளிப்படுத்துகிற பரலோகத்தின் தேவனாகிய கர்த்தர் என்னை மறைத்து என் நாவிலிருந்து நீர் பேசும். துதி, கன, மகிமை எல்லாவற்றையும் உமக்கு செலுத்துகிறேன். புது புது வெளிப்பாடுகளை எங்களுக்கு தாரும். வசனத்தை கேட்க விடாமல் போராடுகிற அசுத்தாவின் கிரியைகளை எல்லாம் நாங்கள் கட்டி ஜெபிக்கிறோம். எல்லா பிசாசின் போராட்டங்கள், சிந்தனைக்கு விரோதமாய் போராடுகிற ஆவிகள், எல்லா கிரியைகளையும் நாங்கள் அழித்து ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, பேசுகிற அடியனை மறைத்து இயேசு கிறிஸ்துவின் நாமம் மகிமைப்படும்படியாய் பரிசுத்த ஆவியானவர் கிரியை செய்யும்படி நான் ஜெபிக்கிறேன். பேதுரு பேசிக் கொண்டிருக்கையில் வசனத்தை கேட்டவர்கள் யாவர் மேலும் பரிசுத்த ஆவியானவர் இறங்கினார்னு வாசிக்கிறோம். அந்த வார்த்தையை கர்த்தர் உறுதிப்படுத்தி அருளும். ஆண்டவரே, இந்த வசனங்களை கேட்கிற உம்முடைய பிள்ளைகளுக்கு ஆத்தும நேசரை நேசிக்கிற அந்த நேசத்தை நீர் தந்தருளும். பூரண ரூபவதியாய் எங்களை மாற்றும். தாழ்த்தி அர்ப்பணிக்கிறோம். உம்முடைய நாம மகிமைக்கென்று ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமென். 5ஆம் அதிகாரத்தை பாருங்க. கடைசியில 4ஆம் அதிகாரத்தை எப்படி முடிச்சோன்னு சொன்னா 4:16 வாடையே எழும்பு, தென்றலே வா, கந்த பிசின்கள் வடிய என் தோட்டத்தில் வீசு, என் நேசர் தம்முடைய தோட்டத்துக்கு வந்து தமது அருமையான கனிகளை புசிப்பாராக. மணவாட்டியானவள் ஆத்தும நேசரை அழைக்கிறார். சொல்றா, என் நேசர் தம்முடைய தோட்டத்துக்கு வரட்டும், தயவு செய்து அவர் வந்து நான் கொடுக்கிற இன்பமான கனிகளை அவர் பிரியமாய் சாப்பிடட்டும். அதுதான் நம்ம போன 4ஆம் அதிகாரம் முடிவுல பார்த்தோம். அவருடைய கண்டினியூவேஷன் தான் 5வது அதிகாரம். முதல் வசனத்தை பாருங்க. என் சகோதரியே, என் மணவாளியே, நான் என் தோட்டத்தில் வந்தேன், என் வெள்ளை போலத்தையும் என் கந்த வர்க்கங்களையும் சேர்த்தேன், என் தேன்கூட்டை என் தேனோடே புசித்தேன், என் திராட்சரசத்தை என் பாலோடும் குடித்தேன். சிநேகிதரே புசியுங்கள், பிரியமானவர்களே குடியுங்கள், பூர்த்தியாய் குடியுங்கள். அப்ப ஆண்டவர் என்ன செய்கிறாரு? சபையிலே உலாவி வர விரும்புகிறார். அப்ப சபையானது, திருச்சபையான சூலமித்தி ஆத்துமநேசரை முதலாவது அழைக்கணும். என்ன காரியம் செய்தாலும் சரி, எந்த வேலையில இருந்தாலும் சரி, ஊழியம் செய்தாலும் சரி, எங்கே போனாலும் யார்கிட்ட பேசிட்டு இருந்தாலும் நம்முடைய இருதயம் எப்போதும் ஆத்துமநேசரோடு அந்த கனெக்டிவிட்டியில இருந்துட்டே இருக்கணும். தினம்தோறும் கர்த்தரை தரிசிக்கிற அந்த அனுபவத்துக்குள்ளாய் நாம் கடந்து வரணும். அப்படி ஆண்டவரை நம்முடைய வாழ்க்கையிலே அழைக்கும் போதுதான் அவர் நம்முடைய வாழ்க்கையில நம்முடைய வீட்டுக்குள்ளே வருவார். அப்ப அழைச்சது பிறகு மணவாட்டியை பார்க்க வந்த நேசர் சொல்றாரு, என் சகோதரியே, என் மணவாளியே, நான் என் தோட்டத்தில் வந்தேன்,
என் தோட்டம் என்று சொல்லுகிறார். நான் என் தோட்டத்தில் வந்தேன். அப்ப மணவாட்டியை உடையவனே மணவாளன். யோவான் 3:29 யோவான் ஸ்நானகன் சொல்லுகிறான், மணவாட்டியை உடையவனே மணவாளன். மணவாளனுடைய தோழர்களோ அவன் அருகே நின்று அவனுடைய சத்தத்தை குறித்து சந்தோஷப்படுகிறான். அப்ப மணவாட்டியை உடையவனே மணவாளன். இந்த மணவாட்டி திருச்சபை யாருக்கு சொந்தம்? ஆத்துமநேசருக்கு மாத்திரம்தான் அது சொந்தம். அதான் இங்க சொல்றாரு, நான் என் தோட்டத்தில் வந்தேன். ஏன் அப்படி என் தோட்டம்னு உரிமை கொண்டாடுறாருன்னா, இந்த தோட்டத்தை உரிமை கொண்டாட பிசாசானவன் வகை தேடுவான். பிசாசானவன் இந்த தோட்டத்தை உரிமை கொண்டாட வகை தேடுவான். எப்படி ஒரு ஏவாளை சாத்தான் வஞ்சித்தானோ, அதே போல சத்துருவானவன் மணவாட்டியை வஞ்சித்து சபையை கெடுக்கணும்னு சொல்லி, அந்த தோட்டத்திலே வந்து அவன் உட்காரணும்னு சொல்லி குளிநெறி சிறுநெறியாய் அவன் அலைந்து கொண்டிருப்பான். தெசலோனிக்கே திருச்சபைக்கு பவுல் எழுதும்போது சொல்றார், தேவனுடைய ஆலயத்திலே உட்கார்ந்து கொண்டு தேவனை போல பேசுகிறவன். எப்பவுமே சாத்தானுக்கு ஒரு பெரிய விருப்பம் என்னன்னா, ஆண்டவர் என்ன செய்யறாரோ அதை தானும் செய்ய வேண்டும். கள்ள நோட்டு அடிக்கிற மாதிரி. பெரிய பெரிய புறஜாதி கோவில்களை பாருங்க, மலை உச்சியில இருக்கும். ஏன் அப்படி? ஏசாயா தீர்க்க தரிசன புஸ்தகத்திலே பிசாசானவனுடைய இருதயத்துல என்ன இருந்ததுன்னு சொல்றாரு, வடபுறத்துக்கு அந்த மலைக்கு மேலே ஏறுவேன், ஆண்டவருடைய சிங்காசனத்தை விட அதிகமான உயரத்துல போய் சிங்காசனம் போட்டு உட்காருவேன்னு அவன் சொன்னபடினால் பிசாசு தாழ தள்ளப்பட்டு போனான். மணவாட்டி சபையாய் தோட்டத்திலே ஆதாமையும் ஏவாளையும் கர்த்தர் வச்சிருந்தார். ஆனால் அதே தோட்டத்துக்குள்ளே மறைந்திருந்து சாத்தான் சர்ப்பத்துக்குள்ளே புகுந்தான். எந்த இடத்துல கர்த்தர் நிற்கிறாரோ அந்த இடத்தை தனக்கு சொந்தமாய் அபகரிச்சுக்கணும் அப்படிங்கிறது பிசாசுடைய ஒரு பெரிய எண்ணம். என் மணவாளியேன்னு சொல்லி நம்மளை பார்த்து கர்த்தர் சொல்லுகிறாரா? வெளியே இருந்து பிசாசு நோட்டம் விடுவான். நேசருக்கு மணவாட்டியாய் அல்ல, தனக்கு மணவாட்டியாய் சபையை மாற்றிக்கொள்ள வேண்டும் என்பதுதான் அவனுடைய எண்ணம். அப்ப என் தோட்டத்தில் வந்தேன்னு உரிமையோடு சொல்றாரு. அவருடைய தோட்டத்தை புடுங்கி தன்னுடையது என்று சொல்லி அவன் உரிமை பாராட்ட அதிகமாய் அவன் பிரயத்தனம் பண்ணுவான். நிறைய உதாரணங்கள் சொல்லலாம். ஒரே ஒரு உதாரணம் பார்த்தீங்கன்னா, லூக்கா 4ஆம் அதிகாரத்துல அந்த சோதனைக்காரனாகிய பிசாசானவன் ஆண்டவரை ஒரு மலை உச்சிக்கு கூட்டிட்டு போறான். சொல்லுகிறான், இதெல்லாம் எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கு, நீர் என் பாதத்திலே விழுந்து என்னை பணிந்து கொண்டால் நான் உமக்கு கொடுப்பேன். எனக்கு சித்தம் உள்ளவனுக்கு யாருக்கு எனக்கு கொடுக்கணும்னு விருப்பப்படுறேன்னா அதுக்கு அவனுக்கு கொடுக்குறேன்னு சொல்றான். அவன் சொல்லுகிற இந்த வசனம் உண்மையாகவே பிசாசு சுயமாய் சொல்லவில்லை. அது ஏற்கனவே ஏரேமியா தீர்க்கதரிசியின் புஸ்தகத்துல கர்த்தர் சொன்ன அதே வார்த்தையை எடுத்து சாத்தான் தான் சொன்னது போல இயேசு கிறிஸ்துட்ட சொல்றான். எனக்கு சித்தமுள்ளவன் எவனோ அவனுக்கு அதை கொடுக்கிறேன். இதை ஆண்டவர் எரேமியா தீர்க்கதரிசியின் புஸ்தகத்துல வானத்தின் கீழ் உள்ளதெல்லாம் என்னுடையது, எனக்கு யார் மேல விருப்பம் இருக்கோ அவங்களுக்கு நான் கொடுக்கிறேன் அப்படின்னு சொன்ன அந்த வார்த்தையை தான் எடுத்து பிசாசு லூக்கா சுவிசேஷத்துல ஆண்டவருக்கு சொல்றான். அதாவது அவர் சொன்ன வார்த்தையே எடுத்து அவருக்கு சொல்லுவான். எப்பவுமே பிசாசுக்கு அப்படி ஒரு எண்ணம். ஆண்டவர் என்ன செய்யறாரோ தானும் செய்வான். ஏன்னா அவன் தன்னைத்தானே தேவன் என்று பாவித்துக் கொள்ளுகிறவன். அவனை யாரும் கடவுள்னு சொல்லல, ஆனா அவனே சொல்லிக்குவான். அப்ப என் தோட்டம் என்று சொல்லி சொல்லுகிறார். அந்த தோட்டத்திலே ஆத்தும நேசர் மட்டும்தான் உலாவி வரணும். சத்துருக்கள் உலாவி வரக்கூடாது. இன்றைக்கு திருச்சபையிலே கள்ள உபதேசத்தின் மூலமாய், ஆண்டவர் விரும்பாத அசுத்தங்களின் மூலமாய், ஆண்டவர் விரும்பாத அந்நிய உபதேசங்கள், அந்நிய விக்கிரக ஆராதனைகள் மூலமாய், ஆண்டவர் விரும்பாத தன்மைகள் எல்லாவற்றையும் உள்ள பிசாசு கொஞ்சம் கொஞ்சமாய் கொண்டு வந்து இன்றைக்கு பல தோட்டங்களை அவன் கெடுத்து வருகிறான். அடுத்து சொல்றாரு, என் வெள்ளை போலத்தையும் என் கந்த வர்க்கங்களையும் நான் சேர்த்தேன்.
அப்ப வெள்ளை போளம் கந்த வர்க்கங்கள் எல்லாமே பரிசுத்தம். ஆண்டவருடைய மகிமைகள் ஆலயத்தில் சேர்க்கப்பட்டு கொண்டே வருது. அதையெல்லாம் சேர்த்து ஆண்டவர் தனக்கு உரிமை பாராட்டுகிறார். ஆனா இன்னைக்கு ஊழியக்காரர்கள் அநேகர் அந்த மகிமையை தங்களுக்குன்னு தேடிக்கிறாங்க. இந்த பாஸ்டர்கிட்ட போனேன், அவர் ஜெபம் பண்ணாரு, அற்புதம் நடந்தது. போக போக அந்த பேச்சு இப்படி மாறுது. ஊழியக்காரர்கிட்ட போனாலும் அதிசயத்தை செய்கிறது கர்த்தர். ஊழியக்காரங்களால் அதிசயம் செய்ய முடியாது. அப்படி அற்புதம் செய்கிற சக்தி இருந்தாலும் அந்த அற்புதம் செய்கிற சக்தியை கொடுத்தது கர்த்தர். அப்ப எல்லா மகிமையும் யாருக்கு போகணும்னா அதெல்லாம் சேர்த்து வச்சு ஆண்டவருக்கு தான் கொடுக்கணுமே ஒழிய ஒரு ஊழியக்காரனோ அந்த சபையோ எடுத்து தனக்கு உரிமை கொண்டாடக்கூடாது. அதை பிசாசானவன் திருடி கொண்டு போக விட்டுறக்கூடாது. இன்றைக்கு எத்தனையோ சபைகள் அறிந்தும் அறியாமலும் பிசாசுக்கு ஊழியக்காரர்களாய் இருக்கிறதை பார்க்கிறோம். அப்ப வந்து சொல்றாரு, தோட்டத்துல வராரு, வந்துட்டு சொல்றாரு, வெள்ளை போலத்தையும் கந்த வர்க்கங்களையும். வெள்ளை போலம்ங்கிறது பரிசுத்தம், கந்த வர்க்கம்ங்கிறது மகிமையான ஆண்டவருக்கு செலுத்தப்படுகிற அந்த துதி. அதையெல்லாம் சேர்த்து விட்டு சொல்றாரு, என் தேன் கூட்டை என் தேனோடு புசித்தேன். தேன்கூடு என்று சொல்லப்படுகிறது ஆத்துமாக்கள். அந்த ஆத்துமாக்களை ஆண்டவர் ஒரு உணவு போல என்ன செய்யறாராம், அது ஒரு உணவை சாப்பிட்டால் எப்படி இன்பமா இருக்குமோ அப்படி புது புது ஆத்துமாக்கள் வந்து சபையிலே சேருவதை அது வந்து ஒரு போஜனத்துக்கு ஒப்பனையாய் சொல்றாரு. என் தேனோடு குடித்தேன் புசித்தேன்னு சொல்றாரு. அப்ப ஆண்டவர் அன்பாய் அவர்களை ஏற்றுக்கொள்ளுகிறார். அது சொல்றாரு, என் திராட்சை ரசத்தை என் பாலோடும் குடித்தேன். அந்த ஆத்துமாக்கள் ரட்சிக்கப்பட்டு அவர்கள் அபிஷேகம் பண்ணப்பட்டு அவங்க ஆண்டவரை இன்பமாய் நேசிக்கிற அந்த நேசத்தை திராட்சை ரசம் குடிக்கிறது போல ஆண்டவர் கருதி கொள்ளுகிறார். அது சொல்றாரு, சிநேகிதரே புசியுங்கள், பிரியமானவர்களே குடியுங்கள், பூர்த்தியாய் குடியுங்கள். அது அப்படியே பரிபூர்ணம் அடையட்டும். அதுதான் ஆண்டுடைய விருப்பம். ஒரு நாட்கள் அது சில நாட்கள் இவ்வளவு ஆத்துமாக்கள் வந்துருச்சு அதோடு நின்றுச்சுன்னு இல்லை. அது தொடர்ந்து பரிபூர்ணம் அடையட்டும். பரிசுத்தத்திலே பரிபூரணம், கர்த்தரை அறிகிற அந்த அறிவிலே பரிபூரணம், மனவாட்டியாய் மாறுகிறதிலே பரிபூரணம். அதுதான் பூரணமாய் சாப்பிட்டு சம்பூர்ணமாய் சாப்பிட்டு திருப்தி அடைவத இங்கே ஆண்டவர் தன்னுடைய சபை பூர்ணப்படுவதோடு ஒப்பிட்டு சொல்றார். அதை ஒப்பனையா சொல்றார். எப்படி சாப்பிட்டு சந்தோஷமா இருக்கிறது தான் ஒரு பெரிய மகிழ்ச்சியோ அதே போல இங்க சொல்றார், திராட்சை ரசத்தை பாலோடு குடித்தேன், சிநேகிதரே புசியுங்கள், பிரியமானவர்களே குடியுங்கள், பூர்த்தியாய் குடியுங்கள். அப்ப நம்மையும் அப்படி பரிபூர்ணப்படுறதுக்கு ஆண்டவர் அழைக்கிறார். எப்படி ஒரு உணவு சாப்பிட்டு மதுரமான சாப்பாட்டை சாப்பிட்டு சந்தோஷப்படுகிறோமோ அதுபோல சபை ஆண்டவர் விரும்புகிற மாதிரி 100% இயங்கணும். ஆண்டவருக்கு மகிமையை செலுத்தணும். நேசரை நேசிக்கிற மணவாளியாய் சூலமித்தியால் காணப்படும் போதுதான் அந்த ஆத்ம நேசருக்கு மகிழ்ச்சி உண்டாகும். அது சொல்றா, மணவாட்டி சொல்றா 2ஆம் அதிகாரத்தில் 2ஆம் வசனம், நான் நித்திரை பண்ணினேன், என் இதயமோ விழித்திருந்தது. கதவை தட்டுகிற என் நேசரின் சத்தத்தை கேட்டேன். என் சகோதரியே, என் பிரியமே, என் புறாவே, என் உத்தமியே, கதவை திற. என் தலை பனியினாலும் என் தலைமயிர் இரவில் பெய்யும் தூறலினாலும் நனைந்திருக்கிறது என்றார். நித்திரையின் அனுபவம். ராத்திரி தூங்குற நித்திரை இல்ல, இது ஒரு ஆவிக்குரிய நித்திரை. பவுல் பிரசங்கம் பண்ணி கொண்டிருக்கும் போது ஐத்தீகுன்னு சொல்லப்பட்ட வாலிபன் அவன் ஜன்னலோரமாய் உட்கார்ந்து தூங்கிட்டு அங்கேருந்து கீழே விழுந்தான். கர்த்தர் தான் காட்டி கொடுக்க போகிற அந்த ராத்திரியை குறித்து சொல்லும்போது எல்லாரும் நித்திரை மயக்கமாய் தூங்குனாங்க. அப்ப நித்திரை, கனநித்திரையின் ஆவியை பிசாசு கொண்டு வந்து இன்னைக்கு நம்ம எல்லாரையும் ஆவிக்குரிய ஜீவியத்திலே தூங்க வைத்துக் கொண்டிருக்கிறான்.
ஒரேடியா தூங்க வச்சிடாதபடி ஆண்டவர் ஒரு சகாயம் செஞ்சிருக்காரு. என்னன்னா, நம்முடைய இருதயத்தை விழிப்பா இருக்க வைத்திருக்கிறார். மொத்தமாய் தூங்கினோம் அப்படின்னு சொன்னாக்க வருகையில் கைவிடப்படுவோம். ஆனால் சோர்வின் நிமித்தம், உலக கவலையின் நிமித்தம், ஆவிக்குரிய ஜீவியத்துல நாம் தூங்கினாலும் இருதயத்தை ஆண்டவர் விழித்திருக்க செய்திருக்கிறார். அதான் சொல்றா மணவாட்டி, என் இதயமோ விழித்திருந்தது. அப்ப தூங்கிடாதபடி ஆண்டவர் என்ன செய்யறாரு? கதவை தட்டுறார். கதவை தட்டுகிற என் நேசரின் சத்தத்தை கேட்டேன். சில நாட்கள் பாருங்க, நம்ம உலக காரியங்களுக்கு, உலக குப்பைகளுக்கு இடம் கொடுத்தோம்னு சொன்னா அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா அந்த ஆவிக்குரிய ஜீவன் டல்லாய் அப்படியே தூங்குற மாதிரி அனுபவத்துக்குள்ள வந்துடும். ஆனா அந்த நேரம் பார்த்து கர்த்தர் என்ன செய்வார்? இருதய கதவை தட்டுவார். தூங்காதே, உன்னை பிசாசானவன் இங்க தூங்க வச்சுட்டு உன் ஆசீர்வாதங்களை அவன் பறித்து கொண்டு போகிறான், எச்சரிப்பார். அப்ப கதவை தட்டுகிற என் நேசரின் சத்தத்தை கேட்டேன். அப்ப நாம் சரியாய் சூலமித்தியின் அனுபவத்தை இருந்தோம் சொன்னா நேசரின் சத்தம் சரியாய் கேட்கும். என் சகோதரியே, என் பிரியமே, என் புறாவே, என் உத்தமியே, கதவை திற. அவள் மணவாட்டி பூர்ண ரூபவதிதான். ஆனால் பிசாசு நித்திரையை கொண்டு வந்துட்டான். நித்திரை, தூங்குகிற ஒரு அனுபவம். வேலை செய்ய வேண்டிய நேரத்துல தூங்கணும்னா அது எப்படி ஒரு மைனஸோ, படிக்க வேண்டிய நேரத்துல, ஜெபிக்க வேண்டிய நேரத்துல, சாப்பிட வேண்டிய நேரத்துல தூங்குறோம் அப்படின்னு சொன்னா அது எப்படி ஒரு தாறுமாறோ, கர்த்தரை தேட வேண்டிய நேரத்துல சாத்தான் என்ன செய்வான்? தூங்க வச்சுக்குவான். இது ஒரு ஆவிக்குரிய நித்திரை. தூங்குறவங்களுக்கு ஒன்றும் தெரியாது. அதே போல கர்த்தரை விட்டு பின்வாங்கி போன ஜனங்களுக்கும் ஒன்றும் தெரியாது. அது ஒரு தூக்கத்துக்கு ஒப்பனையாய் சொல்றார். என்ன நடக்குதுன்னே தெரியாது. அவங்க வாழ்க்கையில என்ன ஓடுதுன்னு தெரியாது. பரலோகத்துக்கு எப்படி போறதுன்னு தெரியாது. தூங்கிக்கிட்டே இருப்பாங்க. அதான் பவுல் எழுதும்போது சொல்றாரு, தூங்குகிற நீ மரித்தோரை விட்டு எழுந்திரு, அப்போது கிறிஸ்து உன்னை பிரகாசிப்பார் என்று சொல்லி இருக்கிறாரேன்னு எழுதுறார். அப்ப தூங்குகிற நாம், நான் நைட்டு படுத்து தூங்குறத நான் சொல்லல, ஆவிக்குரிய வாழ்க்கையிலே பின்வாங்கி போகிறதை, கர்த்தரை தேடாமல் இருக்கிற அந்த காரியங்களை நித்திரைக்கு ஒப்பனையாய் சொல்லப்பட்டிருக்கு. அந்த நித்திரையிலிருந்து முதலாவது எழும்புன்னு சொல்றார். அப்ப எழும்புறதுக்கு தட்டி எழுப்பினாதான் எழும்ப முடியும். அப்ப நேசர் என்ன செய்யறாரு? தட்டி எழுப்புறாரு. முந்தின இதுல பார்த்தோம், உன்னத பாட்டு 2:7, தூங்குற மணவாட்டி எழுந்திருக்கிற வரைக்கும் யாரும் எழுப்ப வேண்டாம், அவளாவே எந்திரிக்கட்டும்னு சொல்றாரு. ஆனால் ஒரு குறிப்பிட்ட டைம் வரைக்கும் ஆண்டவர் விட்டு பிடிப்பார். நம்மளாவே திரும்ப ஆண்டவர்கிட்ட வரோமான்னு, நம்மளாவே திரும்ப அந்த ஆதியில் கொண்டிருந்த அன்புக்கு மீண்டும் மறுபிரதிஷ்டை செய்யறோமான்னு வெயிட் பண்ணிக்கிட்டே இருப்பார். என்றைக்கு அதை செய்யாம இன்னும் கொஞ்சம் நம்ம தூங்கிக்கிட்டே இருக்கோம், ஆவிக்குரிய வாழ்க்கையில நித்திரை கொண்டுட்டே இருக்கோம்னா கதவை தட்டுவார். தட்டிட்டு ஆண்டவர் கடுமையாய் சொல்றவர் அல்ல, என்ன சொல்றாரு? அன்பாய் சொல்றார். தூங்குறியே, சோம்பேறின்னு சொல்லல. என்ன சொல்றாரு? என் சகோதரியே, என் பிரியமே, என் புறாவே, என் உத்தமியே. சகோதரின்னு சொல்றாரு, பிரியம்னு சொல்றாரு, புறான்னு சொல்றாரு, உத்தமின்னு சொல்றாரு. நாம் பின்வாங்கி போயிருந்தாலும் ஆண்டவர் நம்ம மேல அன்புள்ளவர். அதாவது அனாதி சிநேகத்தால் சிநேகித்தேன், காருண்யத்தாலே இழுத்துக் கொள்கிறேன்னு சொன்னவர். ஆண்டவருடைய அன்பு ஒரு நாளும் வீண் போகவே போகாது. யூதாஸ்காரியோத்தை கடைசி வரைக்கும் நேசிச்சுட்டே தான் இருந்தார். அவன் தான் திரும்பாம போயிட்டான். காட்டி கொடுக்க வந்துட்டான், காட்டி கொடுத்துட்டான், முதுகுல குத்திட்டான். ஆனாலும் யூதாசை பார்த்து என்ன சொல்றாரு? சிநேகிதனே, நீ என்னத்துக்காக வந்திருக்கிறாய் என்று கேட்டான். அதான் ஆண்டவருடைய அன்பு. ஆண்டவருக்கு துரோகமே செய்தாலும் ஆண்டவருடைய நேசம், அவருடைய அன்பு விலையேற பெற்ற ஒரு அன்பு. இங்க மணவாட்டி பின்மாற்றத்துல இருந்தாலும் மணவாளியை கர்த்தர் விட்டு கொடுக்கல. என்ன சொல்றாரு? தட்டிட்டு, என் சகோதரியே,
என் பிரியமே, என் புறாவே, என் உத்தமியே, கதவை திற. என் தலை பனியினாலும் என் தலைமயிர் இரவில் பெய்யும் தூறலினாலும் நனைந்திருக்கிறது என்றார். அப்ப தட்டுற நேசர் சும்மா வெறுங்கையா வீசிட்டு வரல. என்ன கொண்டு வந்திருக்கிறாரு பாருங்க, அபிஷேகத்தை கொண்டு வந்திருக்கிறார். சொல்றாரு, என் தலைமயிர் என் தலை பனியினால் நனைந்திருக்கிறது. இந்த பனி என்ன? அபிஷேகம், குளிர்ச்சியான அபிஷேகம். என் தலைமயிர் இரவில் பெய்யும் தூறலினாலும் நனைந்திருக்கிறது என்றார். தூறல் பெஞ்சது போல அந்த மெல்லிய அபிஷேகம், அதான் வாடையே எழும்பு தென்றலே வா. மெல்லிய தூறல். ஃபாரின் கண்ட்ரிஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா மழைக்கு பதிலா பனி அப்படியே தூறலாய் பெய்யும். இஸ்ரவேல்ல அப்படியே ஒரு அனுபவம், இஸ்ரவேல்ல அப்படி இருக்குது. அப்ப வெறுங்கையை வீசிட்டு ஆண்டவர் வரல. நாம் பின்மாற்றத்துல இருந்தாலும் திரும்ப எந்திரிச்சு ஓடக்கூடிய அந்த அபிஷேகத்தோடு வருகிறார். சொல்றாரு, என் தலைமயிர் இரவில் பெய்யும் தூறலினாலும் என் தலை பனியினாலும். பனியும் தேவை, தூறலும் தேவை. அதான் 4:4 அதிகாரம் 16 வசனத்துல வாடையும் தேவை, தென்றலும் தேவைன்னு வாசிச்சோம். அப்ப தலை பனியினாலும் பனியாகிய அந்த அபிஷேகத்தினாலும் வேணும், பனி தூறலும் வேணும். ஏன்னா மணவாட்டி பின்மாற்றத்திலே போய்விட்டால் திரும்ப அவளை பலப்படுத்த அபிஷேகத்தினால நிரப்புறார். நனைந்திருக்கிறது என்றார். இப்படி பல முறை மணவாட்டி என்ன செய்யறாரு? இருதய கதவை தட்டுறார். வெளிப்படுத்தல் 3:19 நினைக்கிறேன். அதுல சொல்றாரு, நான் வாசற்படியில நின்று தட்டுகிறேன். ஒருவன் என் சத்தத்தை கேட்டு கதவை திறந்தால் நான் உள்ள வந்து அவனோடு கூட போஜனம் பண்ணுவேன், அவனும் என்னோடு கூட போஜனம் பண்ணுவான். இப்படி பல முறை தட்டுறார். நீ அபிஷேகத்துக்குள்ளாய் கடந்து வா, கிறிஸ்துவை பரிபூர்ணமாய் ஏற்றுக்கொள், பரலோக ராஜ்யத்தை சுதந்திரித்துக்கொள். அப்படி தட்டி 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 பல முறை தட்டுறார். அபிஷேகத்தை கொண்டு வந்திருக்கிறேன், பெற்றுக்கொள். பல வாய்ப்புகளை கொடுக்கிறேன், திரும்பி வா. ஆனால் 3ஆம் வசனத்தில் பாருங்க, மணவாட்டியுடைய ரிப்ளை என்ன? என் வஸ்திரத்தை கலற்றி போட்டேன், நான் எப்படி அதை திரும்பவும் உடுப்பேன்? பாவம் செய்துட்டான். இங்க வஸ்திரம் என்று சொல்லப்படுவது ஆவிக்குரிய வஸ்திரம். நான் ஏற்கனவே போன பைபிள் ஸ்டடியில் சொன்னேன், பாவம் செய்யும் போது வஸ்திரத்தை பிசாசு கரைப்படுத்தி வஸ்திரத்தை உருவிட்டு நிர்வாணியாக விட்டுருவான். அப்ப இங்கே மணவாட்டி திருச்சபை ஏதோ ஒரு பாவத்துக்கு இடம் கொடுத்தபடியினாலே, எல்லாருமே மனுஷங்க, யாருமே 100% பரிசுத்தவான்கள் இல்லை. ஏதோ ஒரு காரணத்தினால நாம் வஸ்திரத்தை இழந்து போயிருந்தோம்னு சொன்னார். நான் வஸ்திரத்தை கழற்றி போட்டேன் என்று சொல்லுகிறார். அந்த ஆவிக்குரிய வஸ்திரம், அந்த பரிசுத்த வெண்மையான வஸ்திரத்தை இழந்துட்டேன், ரட்சிப்புங்கிற வஸ்திரத்தை இழந்துட்டேன். நான் எப்படிப்பாத திரும்பி உடுத்தி கொள்ளுவேன், அதை இழந்து போய்விட்டேனே. நான் நிர்வாணியா இருக்கிறேனே ஆவிக்குரிய ஜீவியத்துல, நான் எப்படி மணவாளனே வந்து உமக்கு முன்பாக நிற்பேன் அப்படின்னு மணவாட்டி புலம்புறாள். என் பாதங்களை கழுவினேன், நான் எப்படி அவைகளை திரும்பவும் அழுக்காக்குவேன் என்றேன். ஐயா, பாதங்களை கழுவுறதுன்னா வெளியில போய் வேலை செஞ்சுட்டு வீட்டுக்கு வரோம், இல்லை வெளியே எங்கேயாவது போயிட்டு வீட்டுக்கு வந்தா கை கால்களை கழுவு. அதே போல ஓடி ஓடி ஓடின மணவாளி பாதத்தை கழுவிட்டு வந்து வீட்டுல படுத்துட்டான். பின்மாற்றத்துல வந்து படுத்து விட்டாள். ஆண்டவரோட ஓடின அந்த ஓட்டம் போதும்னு சொல்லி பாதத்தை வந்து கழுவிட்டு வந்து படுத்துட்டான். கதரோடு இசைந்து ஓடணும் கடைசி வரைக்கும். அவர் பாதங்களை கழுவினது எப்போ? அவர் பரமேறி போகும்போதுதான் உட்கார்ந்து எல்லாருடைய பாதங்களையும் அவர் கழுவினார்னு சொல்லி இந்த கடைசி ராப்போஜன விருதுல தான் அவர் எல்லாருடைய சீஷருடைய பாதங்களை கழுவினார். அதாவது அந்த பரிபூர்ணம் பெற்ற பின்புதான் இளைப்பாறுதல். அதுக்கு முன்பாகவே பிசாசு கொடுக்கிற இளைப்பாறுதல்ல நம்ம பங்கு கொள்ளக்கூடாது. எவ்வளவு ஓடிட்ட, இந்த ஒரு சினிமாவை பார்த்து இளைப்பாரு. எவ்வளவு ஆண்டவர் கூலியை செஞ்சு என்னத்தை கண்ட, இந்த ஒரு பாவத்தை செய்து இளைப்பாருன்னு சொல்லி பிசாசானவன் ஒரு தவறான இளைப்பாறுதலை கொண்டு வருவான். அதுக்கு மயங்கி போனோம்னு சொன்னா வஸ்திரத்தை இழந்து போயிடுவான்.
நிர்வாணியாய் பரலோகம் போக முடியாது. ஆவிக்குரிய வஸ்திரம் இல்லாமல் பரலோகம் போக முடியாது. அப்ப சொல்றாங்க மணவாளி, நீங்க வெளியில நின்று தட்டினாலும் என் வஸ்திரத்தை நான் இழந்து போயிட்டேன், கலர்ச்சி போட்டுட்டேன், நான் எப்படி திரும்ப உடுப்பேன்? என் பாதங்களையும் கழுவிட்டேன், திரும்ப எப்படி உமக்காக அந்த புழுதியாகிய மணல்ல ஓடி அழுக்காக்குவேன்? அது சொல்றாரு, எவ்வளவு பின்வாங்கி போயிருந்தாலும் நேசர் என்ன செய்யறாரு? அவருடைய நேசம் மாறல. திரும்ப மணவாட்டியை தன் பக்கமா இழுத்து கொள்றதுக்கு ஒரு காரியம் செய்யறார். 4ஆம் வசனத்தை பாருங்க. என் நேசர் தமது கையை கதவு துவாரத்தின் வழியாய் நீட்டினார், அப்போது என் உள்ளம் அவர் நிமித்தம் பொங்கினது. எப்பவுமே வாழ்க்கையில பின்வாங்கி போயிட்டோம்னா ஆண்டவருக்கு தெரியும் திரும்ப எப்படி கூட்டு வர்றதுன்னு. அன்பினால இழுத்து கொள்றவர். திடீர்னு ஆண்டவரை தேடாம சினிமா பார்த்துக்கிட்டு டிராமா பார்த்துக்கிட்டு பின்மாற்ற காரியங்கள் இருப்போம். அப்ப ஆண்டவர் என்ன செய்வாரு? தம்முடைய வலது கரத்தை நீட்டுவார். ஒரு கையை நீட்டினார்னா போதும், அடுத்த வினாடி ஆண்டவரை பத்தின நினைவுகள் பொங்கி பொங்கி எழுந்து அந்த அசுத்தத்தை ஒரு செகண்ட்ல தூக்கி எறிஞ்சு போட்டு வந்துடும். நல்ல உதாரணம் அந்த இளைய குமாரன், கெட்ட குமாரன் ஓமையில. இளையகுமாரன் ஆஸ்தியை புடுங்கிட்டு போயிட்டான் அப்பா விட்டு. பன்றியை மேய்க்கிறான், எல்லா ஆஸ்தியும் இழந்து போனான், அங்க கஷ்டப்படுறான். ஆனால் அவனுடைய இருதயத்தை திருப்புறது யாரு? இந்த ஆத்மநேசர். அவன் என்ன செய்யறாரு? வலதுகையை மாத்திரம் நீட்டுறார். அந்த வலதுகையை நீட்டின உடனே அப்பாவை குறிச்ச நினைவு அவனுக்கு வருது. அதான் என் உள்ளம் அவர் நிமித்தம் பொங்கினது. பொங்குறான், பொங்கி யோசிக்கிறான், எங்க அப்பாவுடைய வீட்டுல வேலைக்காரனுக்கு கூட பெரிய சாப்பாடு உண்டு, நான் இப்படி கேவலமா இருக்கிறேனே. எந்திரிச்சு வந்துட்டான். உள்ளம் பொங்க வைக்கிறார். இருதயத்தை கர்த்தர் கடினமாய் சாத்தான் வைத்திருந்தாலும் அந்த இருதயத்தை ஒரு செகண்ட்ல பொங்க வச்சிருவார். ஏன்னா அது ஆண்டவருடைய அன்பு. கர்த்தர் அழுததை நான் பார்த்திருக்கிறேன். எப்படி என் இருதயத்தை ஆண்டவர் பொங்க வச்சாரோ ஒரு சின்ன சாட்சியை சொன்னால் நல்லா இருக்கும். நான் ஏன் இந்த அளவுக்கு ஆண்டவரை நேசிக்கிறேன், நான் எப்படி கர்த்தரை அறிந்து கொண்டேன்னு சொன்னா, கர்த்தர் தரிசனமாகி என் கையை பிடித்து, மகனே நீ பட்ட வேதனைகளை நினைத்து நான் மனஸ்தாபப்படுகிறேன்னு சொல்லி அவர் அழுத அந்த அழுகை என் இருதயத்தை மாத்திச்சு. என் உள்ளம் பொங்கினது. அதுவரைக்கும் பாவத்தில் இருந்த நான், அதுவரைக்கும் விக்கிரக ஆராதனையில இருந்த நான், அதுவரைக்கும் என்னுடைய நம்பிக்கையை குறித்து பயங்கரமான ஒரு வெறியனாய் இருந்த நான், வேதத்தை தூக்கி எரிஞ்ச நானு, இயேசு கிறிஸ்துவை கெட்ட வார்த்தைகள்ல பேசின நான், என்னுடைய மதம்தான் எனக்கு முக்கியம், இந்த வெள்ளைக்கார சாமி வேண்டாம், கர்த்தர் என்ற வார்த்தையை பிடிக்காமல் இருந்த நான், என் உள்ளத்தை கர்த்தர் பொங்க பண்ணினார். அன்றைக்கு நான் ஒரு தீர்மானம் எடுத்தேன். எனக்காக எந்த கடவுளாவது அழுவானா? எனக்காக. ஆனால் இந்த கடவுள் அழுகிறாருன்னு சொன்னா இவர்கிட்ட இருக்கிறது தான் ஒரிஜினல் லவ், உண்மையான அன்பு. அன்னைக்கு நான் ஒரு முடிவு எடுத்தேன். வாழ்க்கையில என்ன இழந்தாலும் சரி, எது இருந்தாலும் சரி, எது இல்லைனாலும் சரி, நான் செத்தாலும் சரி, கடைசி வரைக்கும் இயேசு கிறிஸ்துவை விட மாட்டேன். இந்த முடிவை நான் ஜனவரி 1, 2015 அன்னைக்கு எடுத்தேன். எது இருக்கோ எது இல்லையோ, ஆண்டவர் கொடுக்கிறாரா கொடுக்கலையோ, என்ன ஆனாலும் கடைசி வரைக்கும் என் தகப்பனாகிய கர்த்தரை நேசிப்பேன்.
அப்ப என் உள்ளத்தை அவர் பொங்க வச்சார். எப்படி பொங்க வச்சாரு? ஒரு கையை நீட்டினார், என் கையை தொட்டார். தொட்டுட்டு அவர் உள்ளம் பொங்கிச்சு. என் மகனே, நீ பட்ட வேதனைகளுக்காக நான் வேதனைப்படுறேன்னு அழுதார். நான் யோசிச்சேன், இப்படியும் ஒரு கடவுளா? இப்படியும் ஒரு கடவுளா? எவ்வளவு அன்பா இருக்காரு. இந்த கடவுளுக்காக நாம ஏன் வாழக்கூடாது? அன்றைக்கு என்னுடைய பாரம்பரியங்களை தூக்கி போட்டேன். அன்னைக்கு என் வெறியை தூக்கி போட்டேன். அன்னைக்கு என்னுடைய மத வைராகியத்தை தூக்கி போட்டேன். அன்று முதல் இன்று வரை ஆண்டவருக்காய் ஓட கர்த்தர் எனக்கு உதவி செய்திருக்கிறார். இதை கேட்கிற நீங்களும் ஆண்டவருடைய இருதயத்தை புரிந்து கொள்ளுங்க. ஆண்டவருடைய இருதயம் அவ்வளவு மென்மையானது. அந்த கள்ளங்கபடமில்லாத இருதயம், அதிலிருந்து வீசுகிற வெள்ளை போல வாசனையாகிய அவருடைய அன்பு, அதை விட மேலான அன்பு எங்கேயுமே இருக்கவே முடியும். அடுத்த 5ஆம் வாக்கியத்துல சொல்றாரு, மணவாட்டி சொல்றா, என் நேசருக்கு கதவை திறக்க நான் எழுந்தேன். பூட்டின கைப்பிடிகளின் மேல் என் கைகளிலிருந்து வெள்ளை போலமும் என் விரல்களிலிருந்து வாசனையுள்ள வெள்ளை போலமும் வடிந்தது. அப்ப கதவு வழியாய் தம்முடைய கையை நீட்டுறாரு. அதிலேயே மணவாட்டி கவர்ந்து கொள்ளப்பட்டாள். அப்ப அடுத்த வசனத்துல மணவாட்டி எந்திரிக்கிறா. இருதயத்துல பொங்குனா மட்டும் பத்தாது, ஆண்டவரோடு கூட என்றென்றைக்கு சஞ்சரிக்கிற அனுபவம் வேணும்னு சொல்லி ஆண்டவர் அடுத்த ஸ்டெப்ப கையாளுறார். அவ அப்பதான் கதவை திறந்து நேசரை பார்ப்போன்னு திரும்பி போறா. அஸ்திரத்தை கழட்டி போட்டேன், நான் ரட்சிப்பை இழந்துட்டேன்னு சொன்னவ கதவு துவாரத்தின் வழியா கையை நீட்டின உடனே அவ உள்ள பொங்கிடுச்சு. ஐயோ, என் நேசர் எனக்காக ஜீவனையே கொடுத்தவராச்சே, அவரை விட்டுட்டு இப்படி பாவங்கள்ல வாழ்ந்துட்டேனே, இந்த பாவங்களை தூக்கி எறிஞ்சிட்டு என்ன செய்யறா? முதல் முறையாக அவள் எழுந்தாள் என்று சொல்லப்பட்டு 5ஆம் வசனத்துல. கெட்ட குமாரனை பாருங்க, அவன் எழுந்து தன் தகப்பனிடத்துக்கு போய், சாதாரண எந்திரிக்கிறது இல்ல, சேர விட்டு பாவத்தை விட்டு எழுந்து இளைய குமாரன் என்ன செஞ்சானா? தகப்பன் வீட்டை நோக்கி போனான். போய் சொல்றான், தகப்பனே, பரத்துக்கு விரோதமாகவும் உங்க பார்வையில் நான் பாவம் செய்தேன். இனிமேல் உங்க மகன்னு சொல்லப்பட எனக்கு தகுதி இல்லை. உம்முடைய வேலைக்காரர்கள் ஒருவனாக என்னை சேர்த்து கொள்ளும்னு வந்தான். அதே போல மணவாட்டி பாவமாகிய கட்டில்ல படுத்திருந்தவ நேசர் தம்முடைய வலது கையை கதவு துவாரத்தின் வழியாய் நீட்டின போது அந்த கரத்தை பார்த்த உடனே உள்ளம் பொங்கிடுச்சு. எனக்காக ஆணி அடிக்கப்பட்ட கரம் அல்லவா? ஓ, எனக்காக அந்த பார சிலுவையை சுமந்த கரம் அல்லவா? அது அந்த கரத்தை நானே காலில் போட்டு மிதிச்சிட்டேனே. பாவம் செய்யும் பொழுது ஆத்தும நேசரை கீழே தள்ளி அவர் மேல கால் ஏறி மிதிக்கிறோம். அப்படிதான் வேதம் நமக்கு சொல்லுது. சிலுவையிலே அறைந்து தேவகுமாரனை நாம கேவலப்படுத்துகிறோம். அன்றைக்கு யூதர்கள் அப்படி செய்தார்கள். இன்றைக்கு ஒவ்வொரு முறை பாவம் செய்யும் போது நாம் அதை செய்கிறோம். இந்த வேத வாக்கியத்தை நம்ம இருதயத்துல பதிச்சோன்னு வச்சுங்களேன், பாவமே செய்ய முடியாது. நாம் பாவம் செய்யும் போதெல்லாம் கர்த்தரை நாம காரி துப்புறோம்னு இருக்கும். யூதனை போல நாம் அவரை சிலுவையில அறைந்து 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 வேதனைப்படுத்துறோம்னு அர்த்தம். இன்றைக்கு மனம் திரும்புவோம். ஆண்டவரே, நான் சிலுவையிலே உம்மை அறைந்த நாட்கள் போதும். உம்முடைய பரிசுத்த ரத்தத்தை நான் காலால போட்டு மிதிச்ச நாட்கள் போதும். உங்க மேல ஏறி நின்று மிதிச்ச நாட்கள் எல்லாம் போதும் ஆண்டவரே. இனி நான் எந்த தீமைக்கு இடம் கொடுக்க மாட்டேன். என்னோடு கூட சேர்ந்து ஒப்பு கொடுங்கள். எல்லாருமே குறைவுள்ள ஜனங்கள் தான். நம்ம யாரும் பரிசுத்தவான்கள் இல்லை. நம்ம யாருமே 100க்கு 100 இயேசு கிறிஸ்துவை போல பரிசுத்தம் உள்ளவர் சொல்ல முடியாது. ஆனால் பாவம் செய்யாதபடி நம்மை காத்துக்கொள்ள கிருபையை ஆண்டவர்கிட்ட கேட்டு பெற்றுக்கொள்ள முடியும். அப்படி தவறுதலாய் பாவம் செஞ்சுட்டோம்னா உடனே ஆண்டவர்கிட்ட மன்னிப்பு கேட்டு இயேசு கிறிஸ்துவின் ரத்த கோட்டைக்குள்ளாக ஓடி வர நமக்கு வாய்ப்பு உண்டு. அப்ப என்ன செய்யறா மணவாட்டி? நேசருக்கு கதவை திறக்க எந்திரிச்சா. எந்திரிச்ச உடனே பூட்டின கைப்பிடியில நேசருடைய கரத்திலிருந்து வெள்ளை போல வடியுது. அந்த அன்பு,
அந்த பரிசுத்தம் தான் நீங்க வெள்ளை போலத்துக்கு ஒப்பனையாய் சொல்லப்படுது. அந்த வாசனை வீசுது. அப்ப விரலால அதை தொட்டு பார்க்கிறார். என் விரல்களிலிருந்து வாசனையுள்ள வெள்ளை போலம் வடிந்தது. வாசனையுள்ள வெள்ளை. நானும் ஆண்டோடைய கரத்தை தொட்டு பார்த்திருக்கேன். அவ்வளவு ஜென்டிலா டச் பண்ணுவார். அந்த வெள்ளை போலத்தின் வாசனை என் மேல் வீசினபடினாலே இன்னைக்கு நான் உன்னத பாட்டை குறித்து பேசிக்கிட்டு இருக்கேன். இந்த பைபிளை சாட்சியாய் சொல்றேன். இப்படி தூக்கி இப்படி போட்டு அடிச்சு கீழே போட்டவன் நான். ஆனால் அப்படி போட்ட என்னுடைய வாழ்க்கையில தான் அந்த வெள்ளை போலத்தின் வாசனையை கர்த்தர் வீச செய்து, உன்னத பாட்டுனா எனக்கு உண்மையிலே என்னன்னே தெரியாது, பைபிள்னா என்னன்னு தெரியாது. இந்த உன்னத பாட்டை பிரசங்கிக்கிற அந்த அபிஷேக தைலத்தை, அந்த வெள்ளை போல வாசனையை என் மேல வீச செய்து கர்த்தர் இன்றைக்கு என்னை உங்கள் மத்தியிலே சாட்சியாய் வைத்திருக்கிறார். அப்ப பூட்டின கைப்பிடியிலிருந்து என்ன விளைஞ்சுச்சா, என் கைகளிலிருந்து வெள்ளை போல வடிந்தது. அந்த அன்பும் பரிசுத்தமும் கிறிஸ்துவை இன்னும் அதிகமாய் தேடுறதுக்கு மணவாட்டி திருச்சபைக்கு வாய்ப்பா அமைது. ஆண்டுடைய அன்பு, ஆண்டுடைய பரிசுத்தம், ஆண்டவருடைய வல்லமை, அதெல்லாம் தான் இங்க வெள்ளை போலத்துக்கு ஒப்பனையாய் சொல்லப்பட்டிருக்கு. என் விரல்களிலிருந்து வாசனையுள்ள வெள்ளை போலம். அப்ப நம்முடைய ஆத்தும நேசர் வாசனை உள்ளவர். அவர் இன்பமான வாசனை உள்ளவர். ஆண்டவருக்கு நாத்தமே பிடிக்காது. சில பேய்கள் பீடியும் சுருட்டையும் சாராயத்தையும் கொடுன்னு கேட்கும். ஏ பக்தா, எனக்கு பீடியும் சுருட்டும் கொடுங்க. நம்முடைய ஆண்டவருக்கு அந்த நாத்தம் பிடிக்கவே பிடிக்காது. அவர் வெள்ளை போல வாசனை வீசுகிறவர். அவர் பரிசுத்தம் உள்ள வாசனை வீசுகிறவர். அவர் பராக்கிரமம் உள்ளவர். சர்வ வல்லமை உள்ள தேவன். அவர் அளவில்லாத மகிமையின் வாசம் வீசுகிறவர். அந்த வெள்ளை போல வாசனை நம்ம மேல பட்டுச்சுன்னா நம்மளும் அதே வாசனையை வீசுவோம். எப்படி பூவோட கூட சேர்ந்து அந்த நாரும் மணக்கும் சொல்லுவாங்க. ஆண்டவரோடு நடந்து 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 ஒரு நாள் நாம திரும்பி நாமளே பார்த்தோம்னு சொன்னா, நாம் விட்டு வந்த அந்த பழைய வாழ்க்கைக்கும் இன்னைக்கு வாழுகிற அந்த வாழ்க்கைக்கும் எவ்வளவோ டிஃபரன்ஸ் இருக்கும். பழைய வாழ்க்கையில நம்முடைய வாழ்க்கையே நாத்தமாய் நாரி இருக்கும். பாவம் செஞ்சு செஞ்சு ஆண்டவர் விரும்பாத காரியங்கள் இருந்து நாரி இருக்கும். ஆனால் இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கை இந்த வெள்ளை போல வாசனை வீசும். அதான் ஆண்டவரோடு நடக்கிற அந்த அனுபவம். பூவோடு கூட சேர்ந்து அந்த நாரும் என்ன செய்யும், நல்ல நறுமணம் வீசும். அப்புறம்தான் மணவாட்டி என்ன செய்யறாள், நேசருக்கு கதவை திறந்தேன். திறக்கிறான். இவ்வளவு லேட்டா திறக்கிறான். ஒரு லேட் பிக்கப். இவன் ரொம்ப லேட்டா புரிஞ்சுக்கிறான். ஆண்டவர் கதவு துவாரத்தின் வழியாய் கையை நீட்டின போதே உள்ளம் பொங்கி உடனே திறக்கணும். அப்பயும் திறக்கல. திறக்கிறதுக்கு எந்திரிக்கிறா. கைப்பிடியிலேருந்து வெள்ளை போல வாசனை வீசுது. அப்பயாவது திறந்திருக்கணும். அப்பயும் திறக்கல. பொறுமையா திறக்கிறான். 6ஆம் வசனத்துல, என் நேசருக்கு கதவை திறக்க நான் எழுந்தேன், என் நேசரோ இல்லை. எப்பவுமே ஆண்டவர் ரட்சிப்பை துரிதப்படுத்துவார். உடனே என்னை ஏற்றுக்கோ, உடனே ஞானஸ்தானம் பெற்றுக்கொள், உடனே அபிஷேகம் பெற்றுக்கொள். இன்னைக்கு செத்தா உடனே கர்த்தருடைய ராஜ்யத்துக்கு போய் மணவாளியேன்னு டைட்டில் வின்னரா மாறணும். அந்த அளவுக்கு இப்பவே ரெடி ஆகுன்னு சொல்லி ஆண்டவர் துரிதமா இப்போ என்று சொல்றவர். ஆண்டவருக்கு லேட் பண்றது பிடிக்காது எப்பயுமே. ஆனா இங்க மணவாட்டி லேட் பண்ணிக்கிட்டு இருக்கா. இங்க ஆத்ம நேசர் என்ன செய்யறாரு, கதவை அப்புறம் கொஞ்சம் லேட்டா திறக்கிறா. 5 நிமிஷமா தட்டுறாரு, அப்புறமா திறக்கிறா. ஆனா தட்டி தட்டி பார்த்தவர் என்ன செய்யறாரு, போயிட்டாரு. எப்பவுமே ஆண்டவர் நம்ம இருதய கதவை தட்டும் போதே உடனே திறந்து உள்ள வாங்கன்னு சொல்லி அவரை உட்கார வச்சுக்கணும். வாழ்க்கையில அவரை இழந்துட்டோம்னா ஆண்டவர் நம்மளை சுத்த விட்டுருவார். எப்பவுமே ஆண்டவருக்கு அந்த ஒரு பொசசிவ்னஸ் உண்டு. அவரா பேசும்போது அவரை சிக்குன்னு பிடிச்சுக்கணும். இல்லைன்னா நம்மளை என்ன பண்ணுவார்னா திராட்டில் விட்டுட்டு போயிடுவார். கைவிட மாட்டார், ஆனா நல்லா அலைய விட்டுருவார். தேடி தேடி என்னை கண்டுபிடி, அப்பதான் உனக்கு அறிவு வரும்னு சொல்லி என்ன செய்வாரு, அந்த மாதிரி பண்ணிடுவார். அப்ப என்ன செய்யறாரு, என் நேசருக்கு கதவை திறந்தேன், என் நேசரோ இல்லை, போய்விட்டார். இப்ப அவருக்குன்னு ஒரு மரியாதை இருக்கு. வெளியே நின்று தட்டிக்கிட்டே இருக்க மாட்டார் ஓயாம.
2 தடவை 3 தடவை தட்டுவார், 10 தடவை தட்டுவார், அதுக்கு மேலே தட்ட மாட்டார். என்னமோ பண்ணிக்க அப்படின்னு சொல்லிட்டு போயிடுவார். நான் இல்லாத ஒரு ஜீவியத்தில் நீ எப்படி வாழ்ற பார்ப்போம். பிசாசுக்கும் எனக்கு அதான். அதாவது குறிப்பிட்ட ஒரு நாளாகமத்தின் புஸ்தகத்தில் வரும், ஆசா அவனுடைய நாட்கள்ல சீஷாக்குன்னு சொல்லப்படுகிற ஒரு எகிப்தின் ராஜா வருகிறான் சண்டைக்கு. ஆனால் அதுக்கு முன்னாடி பாருங்க, ஆசாவுக்கு விரோதமாய் எத்தியோப்பியர்கள் வந்தாங்க. சேரான்னு சொல்லப்பட்ட ஒரு ராஜா, எத்தியோப்பியா தேசத்து ராஜா வந்தான். 10 லட்சம் பேரோட வந்தான் சண்டைக்கு. ஆனால் ஆசா கத்தரை சார்ந்து கொண்டபடியினாலே அவன் ஜெயம் பெற்றான். ஆனால் அடுத்து ஷீஷாக்கு வரும்பொழுது ராஜா என்ன செஞ்சிட்டான், அவனை சார்ந்து கொள்ளல, ஆண்டவரை சார்ந்து கொள்ளல. அவன் போய் மற்ற நாடுகளில் உதவி கேட்கிறான், சீரியர்கள்ட்ட உதவி கேட்கிறான். அப்ப ஆண்டவர் சொன்னாரு, எனக்கும் மற்ற தெய்வங்களுக்கும் இருக்கிற வித்தியாசத்தை பார்க்கட்டும், நான் உதவி செய்ய மாட்டேன்ட்டார். வேணா கடைசி நேரத்தில் தேடினான், அதுக்காக கொஞ்சம் சகாயத்தை வேணா கட்டளையிடுறேன், ஆனால் எனக்கும் மற்ற தெய்வங்களை அவன் தேடுறதுக்கும் இருக்கிற வித்தியாசத்தை அவன் தெரிஞ்சுக்கிட்டுன்னு சொல்லிட்டு ஆண்டவர் கை நழுவி விட்டுட்டு போயிட்டே இருட்டார். உள்ள சீஷாக்கு எல்லா தங்கத்தையும் பொண்ணையும் கொள்ளையடிச்சுட்டு போயிட்டான். எப்பவுமே ஆண்டவர் அவருக்கு முக்கியத்துவம் இல்லாத இடத்துல அவர் இருக்க மாட்டார், அவர் போயிடுவார். தட்டி தட்டி பார்ப்பாரு, திறக்கவே இல்லை அப்படின்னா போயிடுவார். சரி, உன் விருப்பம், பிசாசோட நீ வாழணும்னு ஆசைப்படுற, வாழ்ந்துக்கும், நான் அந்த இடத்துல இருக்க மாட்டேன். எப்பவுமே ஆண்டவரும் பிசாசும் சேர்ந்து இருக்க முடியாது, ஒளியும் இருளும் சேர்ந்து இருக்க முடியாது, பரிசுத்தமும் பாவமும் சேர்ந்து இருக்க முடியாது, ஆண்டவரும் உலக குப்பையும் சேர்ந்திருக்க முடியாது, ஆண்டவரும் பிசாசும் சேர்ந்திருக்க முடியாது, ஆண்டவரும் பாவமும் சேர்ந்திருக்க முடியாது. 2 தான், 1 தான் இருக்க முடியும். இப்ப நான் பாவம் தான் முக்கியம், உலக குப்பை தான் முக்கியம், என்னுடைய வைராகியம் தான் முக்கியம், என்னுடைய பாரம்பரியங்கள் தான் முக்கியம்னா ஆண்டவர் கிளம்பி போயிடுவார். அவர் என்ன சொல்றாரு, என் நேசருக்கு கதவை திறந்தேன், என் நேசரோ இல்லை, போய்விட்டார். அவர் சொன்ன வார்த்தையால் என் ஆத்துமா சோர்ந்து போயிற்று. போறவர் இந்த வார்த்தையை நினைவுபடுத்திட்டு போவார். என்ன சொல்றாரு, என் சகோதரியே, என் பிரியமே, என் புறாவே, என் உத்தமியே, கதவை திற. இந்த வார்த்தையை மட்டும் இருதயத்துல பதிச்சுட்டு போயிட்டார். அந்த வார்த்தையினால ஆத்துமா மனவாட்டிக்கு ஒரு சோர்வு உண்டாயிடுச்சு. ஐயோ, கத்தரை விட்டுட்டோமே, அவரை தேடினேன், அவரை காணவில்லை, அவரை நோக்கி கூப்பிட்டேன், அவர் எனக்கு மறு உத்தரவு கொடுக்கவில்லை. அப்ப சில சமயங்களிலே நாம் அதிகமாய் பின்வாங்கி போறோம்னு சொன்னா ஆண்டவர் அவருடைய முகத்தை நமக்கு மறைப்பார். ஏசாயா 59ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்துல பாத்தீங்கன்னு சொன்னா, உங்கள் அக்கிரமங்களே அவர் உங்களுக்கு தம்முடைய முகத்தை காண்பியாதபடிக்கு மறைக்கிறதுன்னு ஏசாயா எழுதுறான். உங்கள் பாவங்களே அவருடைய முகத்தை மறைக்கிறது, உங்கள் அக்கிரமங்களே அவர் உங்களுக்கு செவி கூடாதபடி செய்து. அப்ப பாவத்திலிருந்து பரிபூர்ணமாய் நம்ம என்ன செய்யணும், மனம் திரும்ப வேண்டும். தன் பாவங்களை அறிக்கை செய்கிறவன் தான் வாழ்வடைவான், தன் பாவங்களை மறைக்கிறவன் வாழ்வடைய மாட்டான். அவைகளை அறிக்கை செய்து விட்டு விடுகிறவனோ இரக்கம் பெறுவான்னு சொல்லப்பட்டிருக்கு. ஆனால் இங்க மனவாட்டிக்கு ஒரு பாடத்தை கத்துக் கொடுக்கணும்னு சொல்லி என்ன செய்யறாரு, கொஞ்சம் சுத்த விடுறாரு. என் நேசருக்கு கதவை திறந்தேன், என் நேசரோ இல்லை, போய்விட்டார். அவர் சொன்ன வார்த்தையினால ஆத்மா சோர்ந்து போயிற்று. அவரை தேடினேன், அவரை காணவில்லை, அவரை கூப்பிட்டேன், அவர் எனக்கு மறு உத்தரவு கொடுக்கவில்லை. ஏன் அப்படி செய்யறாரு? அப்பதான் ஆண்டவருடைய அந்த இம்பார்ட்டன்ஸ் தெரியும். மனவாட்டியை தேடி வருகிறது சாதாரண மனுஷன் அல்ல, சர்வ வல்லமையுள்ள தேவன். அந்த இம்பார்ட்டன்ஸ் அப்பதான் தெரியணும்னு சொல்லி என்ன செய்யறாரு, கொஞ்சம் சுத்த விடுறாரு. ஆண்டவர் பேசாம மௌனமா இருந்தாருனாலே அது பெரிய ஒரு கஷ்டம். நம்ம எங்கேயோ தவறு செய்யறோம்னு அர்த்தம். அப்ப சுத்த விடுறாரு. அவரை காணவும் முடியல, பேசவும் மாட்டேங்கிறாரு, ஜெபம் பண்ணாலும் பதில் சொல்ல மாட்டேங்கிறாரு.
7ஆம் வாக்கியத்துல மணவாளி என்ன செய்யறா? சுத்தி திரியிறா, நகரத்துல சுத்துன்னு சுத்துறா, எங்க போனா நேசரை கண்டுபிடிக்கலான்னு. நகரத்தில் திரிகிற காவலாளர் என்னை கண்டு என்னை அடித்து, இங்கதான் பிரச்சனை, என்னை காயப்படுத்தினார்கள். ஆத்தும நேசரோடு கூட நடந்தோம்னா நகரத்தில் திரிகிற காவலாளர்களாகிய பிசாசு நம்மளை சேதப்படுத்தாது. ஆனா பின்மாற்றத்துல இருந்துட்டு திடீர்னு ஆண்டவர்கிட்ட போனோம்னா அது வரைக்கும் பின்மாற்றத்துக்கு அதிகாரியா இருந்த காவலாளிகளாகிய பிசாசுகள் மனவாட்டியை காயப்படுத்தும். நல்லா ஒரு பாவத்திலே இருந்துட்டு திடீர்னு மனம் திரும்பி நான் ஆண்டவர்கிட்ட போறேன், ரட்சிக்கப்பட்டேன், ஞானசானம் பெறேன்னு சொன்னா பிசாசு தாக்குவான். ஏனால் அது வரைக்கும் பாவத்திலே இருந்தோம், தலைமுறையா அந்த விக்கிரக ஆராதனையில இருந்தோம், தலைமுறையா அந்த பாவத்துல இருந்தோம், தலைமுறையா கிறிஸ்துவை அறியாமல் இருந்து திடீர்னு போய் ஆண்டவர்கிட்ட போறேன்னா பிசாசு உக்கிரமாய் தாக்குவான். நீ இதுவரைக்கும் என்கிட்ட தானே இருந்த, இன்னைக்கு என்ன நீ திடீர்னு ஆண்டவர்கிட்ட போற? அப்ப எப்பயுமே மனவாட்டி பிசாசுக்கு கை கோர்க்கவே கூடாது. ஏன்னா அவன் எல்லாத்துக்கும் ஒரு விலைக்கரையும் வச்சிருப்பான். எது ஒன்னையும் பிசாசு ஃப்ரீயா கொடுக்க மாட்டான். அதே போல அவன் கூட இருந்துட்டு திடீர்னு ஆண்டவர்கிட்ட போறேன்னு சொன்னா பயங்கர உக்கிரமாய் அவன் தாக்குவான். ஆண்டவரை உடனேயும் கண்டுபிடிக்கவும் முடியாது. அதனால கத்தரை இழந்துட்டு திரும்ப கத்தரை கண்டுபிடிக்கிறதுங்கிறது அவ்வளவு கஷ்டமான ஒரு காரியம். அதனால கத்தரை எந்த சூழ்நிலையிலையும் இழந்துடக்கூடாது. அதான் இங்க சொல்லப்படுகிற ஒரு பெரிய காரியம், பெரிய சத்தியம். அதுதான், நகரத்தில் திரிகிற காவலாளர் என்னை கண்டு என்னை அடித்து என்னை காயப்படுத்தினார்கள். பிசாசு என்ன செய்யறான்? முதல்ல கண்டுபிடிப்பான், ரெண்டாவது அடிப்பான், மூணாவது காயப்படுத்துவான். அலங்கத்தின் காவற்காரர் என் மேல் இருந்த என் போர்வையை எடுத்துக்கொண்டார். சின்ன போர்வை தான் கிடைச்சிருக்கு, ஆண்டவரை குறிச்ச அறிவு என்கிறதான போர்வை, அதையும் உருவிடுவான் பிசாசு. எப்பவுமே ஒரு பாவம் செஞ்சுட்டு அதுலேருந்து ஆண்டவரை இழந்துட்டு அந்த பாவத்துக்கு போய் அடிமையா இருந்து பிசாசுடைய கண்ட்ரோல்ல இருந்தோம்னு சொன்னா அது பிசாசு ஒன்றும் நம்மளை தாக்க மாட்டான். என்றைக்கு அந்த பாவத்தை நல்லா அனுபவிச்சுட்டு திரும்பி ஆண்டவர்கிட்ட வரோன்னு சொல்லி வரோமோ அன்னைக்கு சாத்தான் என்ன செய்வான்? உக்கிரமாய் அடிப்பான், காயப்படுத்துவான், தாக்குவான், நம்மை தேடி தேடி வருவான். சாதாரண ஒரு போர்வையா இருந்தாலும் அதையும் உருவிடுவான். 8ஆம் வசனத்துல சொல்றாள், எருசலேமின் குமாரத்திகளே, என் நேசரை கண்டீர்களானால் நான் நேசத்தால் சோகம் அடைந்திருக்கிறேன் என்று அவருக்கு சொல்லும்படி உங்களை ஆணையிடுகிறேன். இப்ப நாம எப்படி அடுத்தவங்கள்ட்ட ஜெபம் பண்ணிக்கிறோமோ, அடுத்தவங்களுடைய ஒரு உதவியை, ஒரு பாஸ்டருடைய உதவியை தேடுறோமோ, ஆனால் இங்க மனவாட்டி ஆண்டவரை இழந்துட்டேன், மற்றவங்கள்ட்ட சொல்லி ஆண்டவரை என்கிட்ட பேச சொல்லுங்க அப்படிங்கிற ஒரு நிலைக்கு தள்ளப்பட்டுட்டா. அதான் எருசலேமின் குமாரத்திகள், சியோனை சேர்ந்த ஜனங்கள் எருசலேமில் வாசமாயிருப்பார்கள்னு ஏசாயா தீர்க்கதரிசி சொல்றான். அப்ப சியோன் மனவாட்டிகள், சியோன் பிள்ளைகள் எருசலேமாகிய கர்த்தருடைய பரிசுத்த பிரசன்னத்திலே வாசமா இருக்கிறாங்க. அவங்கள பார்த்து சொல்றா, தயவு செய்து நீங்க ஆத்தும நேசர் உங்கள்கிட்ட வந்து பேசுவார்ல, அவர்கிட்ட சொல்லுங்க, அவரை மிஸ் பண்றேன், நான் சோகமா இருக்கிறேன்னு சொல்லி சொல்லுங்க, நீங்க ரெக்கமெண்ட் பண்ணுங்க, என்கிட்ட பேசும்படி, திரும்ப பழையபடி வந்து பேசும்படி நீங்க ரெக்கமெண்ட் பண்ணுங்க என்று ஆணையிட்டு சொல்றான், என்று ஆணையிடுகிறேன். இப்ப 9ஆம் வாக்கியத்துல அவங்க கேக்குறாங்க, சரிம்மா இப்படி எங்களை ஆர்டர் பண்ணி சொல்றியே, நீதான் ஸ்திரீகளுக்குள்ளே ரூபவதி, நீதான் மனவாட்டி, நாங்க மனவாட்டி நிலையை அடையல, ஆனா சாதாரண பிள்ளைகள், ரட்சிக்கப்பட்டோம், அபிஷேகம் பண்ணப்பட்டோம், ஆண்டவருக்கு பிரியமா இருக்கிறோம், ஆனால் நீ யாரு? ஸ்திரீகளுக்குள்ளே ரூபவதி, ஆனா நீயே வந்து எங்கள்கிட்ட கேட்குறிய, சரி நீ சொல்லு, மற்ற நேசர்களை விட இப்போ உன் நேசர் எதினால் விசேஷித்தவர்? நீ தானே பாவம் செஞ்சு பின்வாங்கி போன, ஆத்தும நேசரை விட பாவம் தான் இன்பம்னு போனியே, நீ நேசித்த மற்ற அந்த நேசத்தை விட, மற்ற பிசாசுகளை விட நீ இப்ப நேசிக்கிற அந்த ஆத்தும நேசராகிய இயேசு கிறிஸ்து எதனால் விசேஷித்தவர்?
நீ இப்படி எங்களை ஆணையிட மற்ற நேசரை பார்க்கிலும் உன் நேசர் எதனால் விசேஷித்தவர்? எதனால் விசேஷித்தவர்? பாவத்துக்கு போன, பாவம்தான் இன்பமா இருக்குன்னு, பாவத்தை கொடுக்கிற பிசாசு உனக்கு ஆத்தும மனவாளனா இருந்தான். அவனும் சரி அசுத்த ஆவிகளும் உனக்கு நேசர்களா இருந்துச்சுங்க. இப்ப திரும்பி வந்துட்ட. நீ சொல்லு, என்ன டிஃபரன்ஸ் இந்த நேசருக்கும் அந்த பிசாசாகிய நேசர்களுக்கும்? என்ன வித்தியாசம்? என்ன வித்தியாசத்தை நீ கண்டு கொண்டாய்? எங்களை இப்படி ஆணையிடுறியே, நீ போய் ஆண்டவர்கிட்ட சொல்லு, எனக்காக சொல்லி ரெக்கமெண்ட் பண்ணு, ஆணையிட்டு சொல்றேன்னு சொல்றியே, நீதான் லீடரா இருக்க, ஸ்திரீகளுக்குள்ளே ரூபவதியா இருக்க. ஆனா எங்களுக்கு ஒரு காரியம் சொல்லு, பழைய வாழ்க்கைக்கும் இப்ப இருக்கிற வாழ்க்கைக்கும் என்ன வித்தியாசம்? உன் பழைய நேசர்களை விட நீ சொல்லுகிற இந்த இயேசு கிறிஸ்துவாகிய நம்முடைய ஆத்தும நேசர் எதினாலே விசேஷித்தவர்? எதனால விசேஷித்தவர்? 10ஆம் வசனத்தில் அவள் சொல்லுகிறாள், என் நேசர் வெண்மையும் சிவப்புமானவர், 10,000 பேர்களில் அவர் சிறந்தவர். மணவாட்டி சபை இப்பதான் உண்மையாய் ஆத்தும நேசரை முழு இருதயத்தோடு நேசித்து சொல்லுது, என் நேசர் வெண்மையும் சிவப்புமானவர். பரிசுத்தத்திலே அவர் வெண்மையானவர். அவருடைய ரத்தம் சிந்தி அவர் கல்வாரி சிலுவையிலே சிவந்த மேனியாய் தொங்கினவர். அவர் அந்த வெண்மையிலிருந்து ஒரு சின்ன அழுக்கு கூட கிடையாது. மறுரூப மலையில அவர் மறுரூபமாய் காட்டுறாரு. அதை மார்க்கு சுவிசேஷத்தில் எழுதும் போது மார்க் சொல்றாரு, ஒருவரும் ஒரு வண்ணானாலையும் வெளுக்கக்கூடாத அளவுக்கு ஒரு வெண்மையான வஸ்திரம் எப்படி இருந்ததோ அதுபோல கர்த்தருடைய அந்த சாயல் இருந்தது. வெண்மையான சாயல். பரிசுத்தத்திலே அவர் வெண்மையானவர். தன்னுடைய தியாக மரணத்தினாலே சிவப்பானவர். எப்பவுமே இஸ்ரேல்காரங்களை இன்னைக்கு பாத்தீங்கன்னா வெண்மையும் சிவப்பும் கலந்து இருப்பாங்க. ஒயிட் ரெடிஷா இருப்பாங்க இஸ்ரேலிஸ், ஜூஸ், யூதர்கள் அப்படி இருப்பாங்க. அது அவங்களுடைய நேச்சர். ஆனா கர்த்தரும் மட்டும்தான் இருப்பாரு. நானும் பார்த்திருக்கேன் ஆண்டவரை. வெண்மையும் சிவப்புமா இருப்பார். பரிசுத்தத்தின் வெண்மை. அவர் தியாக மரணத்தினாலே அவருக்கு வழிந்த அந்த ரத்தத்தினால் அவர் மேனி சிவந்ததாய் இருந்தது. சொல்றா, எதனால் விசேஷித்தவர்னு கேட்டீங்களே, 10,000களில் அவர் தான் சிறந்தவர். 10,000 பேர் வந்து நின்னாலும் அத்தனை காட்டு மரங்களுக்கு மத்தியிலே கிச்சிலி மரம் போல இருக்கிற என்னுடைய ஆத்தும நேசர் தான் சிறந்தவர். ஏன்னா மற்ற நேசர்களாகிய பிசாசுகளும் மற்ற பாவத்தை கொண்டு வருகிற மனிதர்களாகிய நேசர்களும் என்னை நரகத்துக்கு கொண்டு போவார்களே ஒழிய, இந்த ஆத்தும நேசர் தான், இந்த 10,000ங்களில் சிறந்தவர் தான் என்னை கர்த்தருடைய வீட்டுக்கு கொண்டு போவார், பரலோக ராஜ்யத்துக்கு கொண்டு போவார். மற்ற நேசர்களை என்னை வஞ்சித்து நரகத்துக்கு கொண்டு போவானுங்க. ஆனால் இந்த நேசர் அப்படிப்பட்டவர் அல்ல. பிசாசும் பொய் சொல்லுவான், அவனை நேசிக்கிறேம்மா, உனக்கு காசு கொடுக்குறேம்மா, உனக்கு ஆசீர்வாதங்களை அள்ளி தரேம்மா, தருவானா நரகத்துக்கு கொண்டு போயிடுவான். சிலருக்கு தரேன்னு சொல்லி ஏமாத்தியும் செய்வான். ஆனால் நம்முடைய நேசர் அப்படிப்பட்டவர் அல்ல. மணவாட்டிக்காய் ஏங்குறவர், அவர் உத்தமிக்காய் ஏங்குறவர், தன் புறாவுக்காக ஏங்குறவர். இப்போ நேசரை பரிபூர்ணமாய் அறிந்து கொண்ட மணவாளி ஒரு தீர்மானம் எடுக்கிறார், இனி பின்வாங்கியே போமாட்டேன், கண்டுகொண்டேன், என் நேசர் வெண்மையும் சிவப்புமானவர். 10,000 பேர்களில் அவர் மட்டும்தான் சிறந்தவர். அவர் மட்டும்தான் சிறந்தவர். இதோடு கூட 10 வசனங்களை நாம தியானிச்சிருக்கோம். இன்னும் 6 வசனங்கள் இருக்கு. அதை எடுத்தோம்னா இன்னும் டைம் ஆகும். அதனால நாம அடுத்த நாளைய தினம் இந்த மற்ற காரியங்களை, அவர் வெண்மையும் சிவப்புமானவர்னு மாத்திரம் அவர் சொல்லல, 10,000 பேர்களில் சிறந்தவர்னு மட்டும் சொல்லல, நேசர் எப்படிப்பட்ட அழகுள்ளவர் அப்படிங்கிறத அடுத்த 6 வசனங்கள்ல மணவாட்டி சொல்லி வர்ணிக்கிறார். அதை வந்து நாளைய தினத்துல கர்த்தருக்கு சித்தம் உண்டானால் நாம் தியானிப்போம். இது வரைக்கும் 10 வசனங்களை நாம் படிச்சிருக்கிறோம். உன்னத பாட்டு 5ஆம் அதிகாரம் முதல் 10 வசனங்களை நாம் பார்த்திருக்கிறோம்.
இந்த வாக்கியங்கள் எல்லாம், இந்த வசனங்கள் எல்லாம் உங்களுக்கு இன்பத்தை கொடுத்திருக்கும், உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் நம்புறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. காட் bless you.